மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் காட், எல்லோருக்கும் வணக்கம். முதலில் உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இசை தியான யக்னம் 2 செங்கல்பட்டில் 17ஆம் தேதி மே மாதம் மிக்க அற்புதமாக நடந்தது. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டின் மூலம் அந்த யக்னம் வெற்றிகரமாக நடந்தது அப்படின்னு சொல்லணும் மை டியர். 3 மணி நேரம் அகண்ட தியானம், இசை தியானம் அற்புதமாக நடந்தது. ஆஸ் பர் த ஸ்கெட்யூல் 8:40 அதாவது 8:45 குத்து விளக்கத்துடன் ஆரம்பிச்சு 9 மணிக்கு இசை தியானம் ஆரம்பித்தோம். ஷார்ப்பா மதியம் 12 மணி நேரத்து வரைக்கும் கண்டினியூஸா தியானம் பண்ணியிருக்கிறோம். மிக்க அற்புதமாக 120 பேர்லேருந்து 150 பேர் வரைக்கும் வந்திருந்தாங்க. எல்லோரும் இணைந்து கூட்டு தியானம் செய்தோம். நல்ல எனர்ஜிஸ் வந்தது. எத்தனையோ பேர் கால் பண்ணி சொன்னார், நாம நினைக்கவே இல்லை அந்த அளவுக்கு அற்புதமான தியானம். நாம எங்க இருக்கிறோமோ அப்படின்ற விஷயம் கூட நமக்கு தெரியவில்லை. அவ்வளோ ஆழமான தியானத்தில் போயிட்டோம் நாங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அனுபவம் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கிறார். நான் சில நேரம் ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணேன். மீதி நேரத்துல எல்லாமே அந்த இசை கோஆர்டினேஷன் அப்படின்றது மிக்க முக்கியம். அதற்காக கோஆர்டினேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அரை மணி நேரத்துடன் தியானத்தில் நிறைய காட்சிகள் எல்லாமே எனக்கு வந்தது. அதில் பத்ரிஜி வந்திருந்தது நான் பார்த்தேன். அவருடன் அந்த எனர்ஜியுடன் நிறைய உள்மாற்றங்கள் என்பது நிறைய பேருக்கு நடத்தி கொடுத்தார் அப்படின்னு சொல்லணும். கடைசி மூமெண்ட்ல தியானம், அதாவது 11:50 அந்த நேரத்தில் பத்ரிஜி எனர்ஜிஸ் எனக்குள்ள வாக்கின் ஆகுது. அவர் வாக்கின் ஆனதுக்கு அப்புறம் நான் ஃப்ளூட் வாசிச்சேன். நானே கேட்டேன், நான் வாசிக்கிற ஃப்ளூட்டு பிலாலங்குடைய இசை நானே கேட்டேன். அவ்வளோ அழகாக வந்தது. அங்கே தெரியுது அந்த ஸ்டேஜ் மேலே இது என்னுடைய இசை கிடையாது அப்படின்னு சொல்லி. ஃப்ளூட் வாசிச்ச உடனே 10 டைம்ஸ் அதிகமாக அந்த எனர்ஜி வருது நான் ஃபீல் ஆனேன். நான் மட்டுமே கிடையாது, நிறைய பேர் அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணியிருக்கிறார். நான் யூடியூப்ல டைரக்டா ஜூம் கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ அதாவது யூடியூப்ல டைரக்டா லைவ் கொடுத்துட்டு இருக்கிறேன். இதுவே ஜூம்ல இருந்தால் நிறைய பேர் அவங்களுடைய அனுபவம் பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. 2022 டிசம்பரில் பத்ரிஜி எனக்கு ஆட்டோ ரைட்டிங் கொடுத்தாரு. 3 மாசம் கொடுத்தாரு ஆட்டோ ரைட்டிங். அந்த ஆட்டோ ரைட்டிங்ல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்தார். ஒரு நாள் அவரு என்னுடைய கையின் மூலம் எழுத்தார், உன் மூலமா நான் ஃப்ளூட் வாசிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தில் சொல்லியிருந்தார். எப்பவுமே ஒரு பார்ஷியலா அப்படி போவார் ஃப்ளூட் வாசிக்கும் போது. ஆனா முந்தா நேத்து செங்கல்பட்டில் நடக்கும் அந்த தியான யக்னத்தில் 10 நிமிஷம் 15 நிமிஷம் எனக்குள்ள வந்து முதல்ல எனர்ஜி கேதர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஃப்ளூட் வாசிக்கும் போது அந்த பிலாங்குழல் இருந்து வரும் அந்த காற்று மூலம் எல்லாருக்குமே அந்த எனர்ஜி என்பது கொடுக்கறத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய மாஸ்டர்ஸ்கள் எல்லாருமே மேடை மேலே வந்து அவங்களுடைய ஞானமும் அனுபவமும் அற்புதமாக பகிர்ந்து கொண்டார். இங்கே மிக்க மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு அன்னதானம் செய்வதற்காக சென்னையிலிருந்து கொண்டு வந்தார் ஆனந்த பிரகாஷ் மாஸ்டர் அவர்கள். உணவு எல்லாமே ஆனந்த பிரகாஷ் மாஸ்டர் அவர்கள் வந்து ஒரு கேட்டரிங் சர்வீஸ் இருக்கிறார் அவருக்கு. நம்ம பிஎம்சியை பார்த்து நிறைய பேருடைய தொடர்புல வந்து நிறைய கிளாஸஸ் அட்டெண்ட் ஆக்கி அவரு சைவ உணவாளர்களாக மாறி இருக்கார். அதற்கு முன்னாடி அவரு ஒரு நான்வெஜ் கேட்டரிங் சர்வீசஸ் இருந்தது. அவரு இந்த சத்தியத்தை உணர்வதற்கு அப்புறம் நான்வெஜ் நிப்பாட்டிட்டு அந்த நான்வெஜ் கேட்டரிங் சர்வீசஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணி அந்த நான்வெஜ் கேட்டரிங்குக்காக என்னென்ன பாத்திரைகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார்களோ அது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் சேல் பண்ணி இப்போ அவர் சுத்த சாத்விக உணவாளருக்காக ஆக்கி சைவ உணவு மட்டுமே கேட்டரிங் சர்வீசஸ் பண்றார். சைவ உணவிற்காக புது பாத்திரங்கள் எல்லாமே வாங்கி செய்கிறார். நம்ம நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் அவங்களே வந்து கேட்டரிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கார். அந்த உணவு சாப்பிடும்போது அதுல தியானத்துடைய ஆற்றல் என்பது நான் பார்த்தேன். மை டியர் மாஸ்டர்ஸ், மெடிடேஷன் எனர்ஜி இருக்கு அந்த உணவுல. என்னுடைய அனுபவம் மட்டுமே கிடையாது, நிறைய மாஸ்டர்ஸ்கள் எல்லாருமே நிறைய நிகழ்ச்சிகள்ல எல்லாமே சாப்பிட்டு இருக்கிறோம். ஆனா
இந்த நிகழ்ச்சியில நீங்க கொடுக்குற இந்த டிஃபன் ஆகட்டும், மதிய உணவாகட்டும், ஏதோ சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் தரக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறது. திருப்தியாக இருக்கிறது சாப்பிட்ட உடனே அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது சொல்லியிருப்பார். எதற்காக இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆனந்த பிரகாஷ் அவர்கள் அவரே நம்ம நிகழ்ச்சிக்கு அப்படின்னும் போது அவரே சமைக்கிறார். அஃப்கோர்ஸ் அவங்க நிறைய பேருடைய ஹெல்ப் எடுத்துக்கிறார். பட் அவங்களுடைய கையில் சமைக்கிறார். சமைக்கும் போது அவருடைய தியானம் அதுல நிறைந்து ஆற்றலை இருக்கும். அவருடைய தூய்மையான இதயத்துடன் சமைக்கும் போது நிறைய மாஸ்டர்ஸ் அவருக்குள்ள வந்து சமையல் செய்யும் போது வாக்கின் ஆகிறார். அதற்கு தான் அந்த அளவுக்கான ஒரு எனர்ஜெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லணும். சென்னையிலிருந்து திருவான்மையூர்லிருந்து கொண்டு வந்து செங்கல்பட்டுக்கு நேரத்துக்கு கொண்டு வந்தார். காலையில 8 மணிக்கு டிஃபன் ரெடி, 12:45 மதிய உணவு ரெடி, ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா செஞ்சு கொடுத்தார். அவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாருமே செங்கல்பட்டு மாஸ்டர்ஸ் புதுசா வந்திருக்கிறவங்க, பழைய மாஸ்டர்ஸ்கள், சீனியர் ஜூனியர் அப்படின்ட்டு ஒரு டிஃபரன்ஸ் இல்லாமல் எல்லோரும் கலந்து அந்த யக்னத்திற்காக சேவை செலுத்தார். ஒரு பிரச்சனையும் வரல. அந்த அளவுக்கு நல்லபடியாக நடந்தது. நம்ம மாஸ்டர்ஸ்கள் எல்லாருமே அங்கே சேவை என்பது செய்யும் போது அவங்களுக்கு கஷ்டம் வரல அப்படின்ட்டு கிடையாது. நிறைய பேருக்கு வந்தது, ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி யக்னங்கள் எல்லாமே நடக்கும்போது அவங்களுக்காக அவங்க செய்ய மாட்டாங்க. கடைசியாக தியானம் செய்யறதுக்கும் நேரம் இல்லை நம்ம வாலண்டியர்ஸ் ஆர்கனைசர்ஸ். ஆனாலும் நல்லபடியா செய்தார். ஒரு பொறுமை, ஒரு பேஷன்ஸ், விடாமுயற்சியுடன் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், இந்த விதமான எல்லா குணங்களும் அப்பதான் வெளியே வருது. இந்த மாதிரி சேவை செலுத்தும் போதுதான் நாம யாரு, என்னுடைய குவாலிட்டிஸ் என்ன, என்னுடைய குணங்கள் என்ன, எனக்கு எவ்வளவு பொறுமை இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அப்பதான் வெளியே வரும். அந்த இடத்துடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை செலுத்துறேன். அவரு கூட நல்லா கோஆர்டினேட் பண்ணிருக்காரு, கோஆபரேட் பண்ணிருக்காங்க. நமக்கு தேவையானது எல்லாமே கொடுத்தாரு. மொத்தத்துக்கு எல்லாருக்குள்ளேயும் அந்த ஞான ஆற்றல் என்பது வந்தது. எல்லோரும் ஆனந்தமாக திருப்தியாக தியானம் செய்து திருப்தியுடன் வீட்டுக்கு போனார். அதற்கு மேல நமக்கு என்ன தேவை? இதுதான் நாம் அடைந்த வெற்றி. நாம் செய்த தியானத்தின் மூலம் தியான செங்கல்பட்டிற்கு தேவையான ஆற்றல் எல்லாமே வந்தது. கடைசி 15 நிமிடங்கள்ல அந்த ஆற்றல் என்பது பத்ரிஜியின் மூலமா வந்தது. நாம கஷ்டம் அப்படின்னு சொல்லி வெறுப்பாகாம நமது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துடன் நின்னா போதும், அங்கே நடக்க வேண்டிய செயல்கள் எல்லாமே தானாட்டுக்கதே நடக்கும். நாம அங்கே நின்னு ஒர்க் பண்ணல அப்படின்னா முடியாது. நிறைய மாஸ்டர்ஸ், ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கிறார் நம்ம மூலமா ஒர்க் பண்றதுக்கு. ஆனா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு தூய்மை, எனர்ஜி, உடல், மனம் ரெண்டுமே பியூரா இருக்கணும். சரியான சாத்வீக உணவு மட்டுமே சாப்பிடணும். ஒரு பல்லு பூண்டு கூட உள்ள போக கூடாது. ஒரு பீஸ் காளான் கூட உள்ள போக கூடாது. நான்வெஜ் ஆகட்டும், மொட்டை ஆகட்டும், எதுவுமே உள்ள போவே கூடாது. அந்த அளவுக்கு அவேர்னஸுடன் நம்முடைய உடல் தூய்மையா வச்சுக்கணும். நம்முடைய மைண்ட் தேவையான எண்ணங்கள் தவிர்த்து வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அவுட் ஆஃப் சைட், அவுட் ஆஃப் மைண்ட். இப்போ கிளாஸ் சொல்றேன், எங்க தெருவுல என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் எனக்கு தேவையில்லை. இப்போ நீங்க தான் என்னுடைய ஃபோக்கஸ். அந்த விதத்துல மைண்ட் இருக்கணும். செய்யும் செயல் மீது மட்டுமே இருக்கணும் கவனம். எந்த செயல் தேவையோ அது மட்டுமே செய்யணும். இந்த வகையான கிளாரிட்டி, இந்த வகையான மைண்டுக்குள்ள பியூரிட்டி, உடலுக்குள்ள பியூரிட்டி இருந்தால் ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் நம்ம மூலமா ஒர்க் பண்றதுக்கு ஒரு தகுதி அப்படின்றது வருது. எந்த விதமான ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் நம்ம கூட ஒர்க் பண்ணுவாரு அப்படின்றதுக்கு நம்முடைய எனர்ஜி லெவல் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மாஸ்டர் வருவார். தியானம் தினமும் செய்தால் நம்முடைய எனர்ஜி லெவல், நம்முடைய விழிப்புணர்வுடைய நிலை ஹையஸ்ட் லெவல்ல இருக்கும். அந்த நேரத்துல ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுவார். இன்ட்யூஷன் மூலமா நிறைய மெசேஜஸ் கொடுப்பார். இந்த தியான யக்னத்தின் மூலம் நிறைய ஆற்றல் என்பது உருவாயிருக்கு. தியான செங்கல்பட்டிற்கு யாரெல்லாம் நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு அடி முன்னேற்றம் என்பது காமிப்பார்களோ அவர மூலமா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் என்பது நடத்தப்படும். இல்லப்பா எனக்கு பயமாகுது, நாங்க வீட்டுல இருக்கிறவங்களும் எங்களுக்கு எல்லாமே இதுக்கு எதுக்கு, நாங்க
இப்போதான் வந்திருக்கிறோம். நாங்க இன்னும் மாஸ்டர்ஸ் ஆகவில்லை. எங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு. அந்த தொழில் தான் முக்கியமானது. எங்களுக்கு இன்னும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கு. அந்த பொறுப்புகள் எல்லாமே முடிந்ததுக்கு அப்புறம் நாங்க வரோம் அப்படின்னா நாம எங்க இருக்கிறோமோ அங்கேதான் இருப்போம் அப்படின்னு சொல்லி பொறுப்புகள் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லவில்லை. உங்களுடைய தொழில்கள் எல்லாமே விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லவில்லை. எதுவுமே அந்த மாதிரி சொல்லவில்லை. மத்திய மார்க்கம், சில நேரம் தொழில், சில நேரம் வீட்டு வேலைகள், சில நேரம் நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில என்னென்ன செய்யணுமோ அது அனைத்தும் செய்யுங்கள். சில நேரம் தியான செங்கல்பட்டிற்காக நாம வந்து அங்கே செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாமே செய்யறதுக்காக நம்முடைய அக்செப்டன்ஸ் காமிச்சால், நம்முடைய உடலுக்குள்ள மைண்டுக்குள்ள பியூரிட்டி என்பது மெயின்டைன் பண்ணால், தியான ஆற்றலை வாங்கினால் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மூலமா நடக்க வேண்டியது எல்லாமே நடக்கும். இதுதான் எனக்கு கொடுத்த மெசேஜ். தியான செங்கல்பட்டு செய்யணும் அப்படின்னா வெறும் அந்த செங்கல்பட்டுக்குள்ள இருக்கும் 4-5 தெருவுக்குள்ள போய் அங்க எல்லாருக்குமே கொடுத்து தியான செங்கல்பட்டு ஆயிடுச்சு, எல்லாருக்குமே தகவல் கொடுத்தாச்சு தியானத்துடைய தகவல் அப்படின்னா அது கிடையாது. செங்கல்பட்டு மாவட்டத்திற்குள்ள அனைத்து கிராமங்களுக்கும் போய் தியானமும் ஞானமும் சைவ உணவின் மகத்துவம் பிரமிட் ஆற்றலை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய கிளாஸஸ் எல்லாமே பண்ணி அந்த மாவட்டத்திற்கான எனர்ஜி நம்ம கொடுத்தால் அதுதான் தியான செங்கல்பட்டு. அப்படி செய்யல அப்படின்னா கிடையாது அப்படின்ட்டு மெசேஜ் கொடுத்திருக்கிறார். இது எல்லாமே ஒருத்தரால எங்க முடியும் சார் அப்படின்னு வர வேண்டியது எல்லாமே எப்பவுமே வந்துட்டே இருக்கும். நாம பண்ண வேண்டியது பண்ணிட்டே இருக்கும். ஒருத்தர் கரெக்டா நின்னால் அவருக்கு இன்ஸ்பிரேஷன் வாங்கி 10,000 பேர் வருவார். இதுதான் மெசேஜ். நான் வாங்கின மெசேஜ் யக்னத்தில். நாம ரெடியா இருந்தால் நமக்கு வாய்ப்புகள் வருது. முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள். ஒரு அடி முன்னேற்றம் நாம காமிச்சால் 10 மடங்கு தெளிவு என்பது நமக்கு கிடைக்கும். ஒரு அடிதான் நமக்கு வைக்கிறதுக்கான தைரியம் வேணும். தைரியம் இல்லாமல் எந்த விதமான முன்னேற்றமும் எந்த விதமான வெற்றியும் வராது. அதற்காக தினமும் தியானம் செய்தால் நாம் அனைவருக்கும் ஆன்ம சக்தியை நம்முடைய விழிப்புணர்வுக்கு வருது. அந்த ஆன்ம சக்தி இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா தைரியம் என்பது நம்ம கையிலேயே இருக்கும். மை டியர் மாஸ்டர்ஸ், இந்த விதமாக முந்தா நேற்று வந்த அனைத்து மாஸ்டர்ஸ்களுக்கும் இந்த தைரியம், இந்த முன்னேற்றம் அடைவதற்கான எனர்ஜிஸ், நம்மை நாம தூய்மையாக வச்சுக்கிறதுக்கான எனர்ஜிஸ் எல்லாமே வாங்கியிருக்கிறார். ஆன்ம சக்தியை வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே வரப்போர். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் தியானம் செய்வோம். இந்த 2025க்கு தியான செங்கல்பட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். அதே போன்ற 2033 டிசம்பர் அன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தியானம், சைவ உணவின் மகத்துவம், பிரமிட் ஆற்றல் பற்றி விழிப்புணர்வு கொண்டு வந்து பிரமிட் ஞான தமிழ்நாடு என்பதை கம்ப்ளீட் செய்வதுதான் நம்முடைய நோக்கம். நம்முடைய பயணம் அந்த திசையில் மட்டுமே இருக்கும். இதுதான் நான் பெற்ற மெசேஜஸ் யக்னத்தின் மூலம். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.